திறப்பிலே 5 நிமிடங்கள். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, திறப்பிலே 5 நிமிடங்கள் என்கிற இந்த ஜெப நேரத்தில் என் அன்பு சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவரோடு கூட இணைந்து ஜெபிக்க கர்த்தர் பாராட்டின கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இன்றைக்கும் ஒரு முக்கியமான காரியத்திற்காக நாம் ஜெபிக்க இருக்கிறோம். வருகிற ஏப்ரல் மே மாதங்களில் நடைபெற போகிற தமிழக சட்டமன்ற தேர்தலுக்காக பாரத்தோடு ஜெபிக்க போகிறோம். தமிழகம் உட்பட 5 மாநிலங்களுக்கு இந்தியாவிலே தேர்தல் நடைபெற இருக்கிறது. அதாவது சட்டமன்ற தேர்தல் நடைபெற இருக்கிறது. அதற்கான நாள் குறிக்கப்பட இருக்கிறது. அதற்கான தீவிர ஆலோசனைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. தமிழகம், புதுச்சேரி, கேரளா, மேற்கு வங்கம் மற்றும் அஸ்ஸாம் ஆகிய 5 மாநிலங்களில் நடைபெற போகிற சட்டமன்ற தேர்தலுக்காக கருத்தாக ஜெபிக்க அழைக்கப்படுகிறோம். குறிப்பாக தமிழகத்திலே 234 தொகுதிகளிலே நடைபெற போகிற சட்டமன்ற தேர்தலில் தேவ திட்டம் நிறைவேற ஜெபிக்க போகிறோம். கர்த்தருக்கு சித்தமானவர்கள் அத்தனை தொகுதிகளிலும் தேர்ந்தெடுக்கப்பட்டு ஆட்சியிலே கடந்து வர நாம் ஜெபிக்க அழைக்கப்படுகிறோம். பாராளும் தலைவர்களுக்காக ஜெபிக்கும்படி ஆண்டவர் நமக்கு கட்டளை கொடுத்திருக்கிறார். நாம் அமைதலுள்ள கலகம் இல்லாத ஜீவனம் பண்ணும்படிக்கு ராஜாக்களுக்காக அரசாட்சியில் இருக்கிற ஒவ்வொரு தலைவர்களுக்காகவும் ஜெபிக்க கட்டளை பெற்றிருக்கிறோம். ஆகவே என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அந்த ஒரு பாரத்தோடு கூட ஜெபிக்க போகிறோம். வரும் நாட்களிலே தேர்தலிலே தேவ சித்தம் நிறைவேற, தேவ சித்தத்திற்கு நேராக வாக்காளர்களுடைய சிந்தை திருப்பப்பட மட்டுமல்ல, தேர்தலுக்கு எதிராக தேர்தலில் தங்களுடைய ஆளுகை கொண்டு வருவதற்கு செய்யப்படுகிற யாகங்கள், மாந்திரீக வல்லமைகள், அதனுடைய கிரியைகள் செயலிழந்து போக, எல்லா வாக்குச்சாவடிகள், வாக்கு இயந்திரங்களை கர்த்தருடைய ஆளுக்கு ஒப்பு கொடுத்து, தேர்தல் ஆணையம், தேர்தல் அதிகாரிகள் அத்தனை பேரையும் கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து, வன்முறையற்ற நேர்மையான உண்மையான தேர்தல் நடைபெற வாரத்தோடு ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட நாளின் காலை வேளைக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய தமிழகம் உட்பட 5 மாநிலங்களிலே நடைபெற போகிற சட்டமன்ற தேர்தலை உங்கள் பாதப்படியிலே வைத்து ஜெபிக்கிறோம். வருகிற ஏப்ரல் மே தேதிகளிலே ஆண்டவரை திட்டமிடப்பட இருக்கிற இந்த தேர்தலிலே தேவ சித்தம் நிறைவேற ஜெபிக்கிறோம். 234 தொகுதிகளிலே எங்களுடைய தமிழகத்திலே நடைபெற போகிற சட்டமன்ற தேர்தலிலே ஆண்டவரே, தேர்தலிலே தேவ சித்தம் நிறைவேற ஜெபிக்கிறோம். அத்தனை தொகுதிகளிலும் உமக்கு சித்தமானவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட ஜெபிக்கிறோம். எல்லா வாக்குச்சாவடிகள், வாக்கு இயந்திரங்களை உங்கள் இரத்தத்துக்குள்ள போட்டு ஜெபிக்கிறோம். தேர்தல் ஆணையர், இந்திய தலைமை தேர்தல் ஆணையர், தமிழ்நாட்டுக்கான தலைமை தேர்தல் அதிகாரி, இன்னும் அவர்களுக்கு கீழாக செயல்படுகிற அதிகாரிகள், இன்னமும் ஆண்டவரே எல்லா போட்டியிடுகின்ற வேட்பாளர்களை உங்கள் ஆளுகைக்குள்ளே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். கர்த்தருக்கு சித்தமானவர்கள் ஒவ்வொரு தொகுதியிலும் தேர்ந்தெடுக்கப்பட்டு ஆண்டவரே உம்முடைய சித்தத்தின்படி தமிழகத்தை ஆட்சி செய்ய, தமிழகத்திலே ஆளுகையில் கடந்து வர நாங்கள் ஜெபிக்கிறோம். தேர்தலுக்கு எதிராக, தேர்தலிலே தங்களுடைய ஆளுகையை தமிழகத்தில் கொண்டு வர செய்யப்படுகிற மறைமுகமான வெளிப்படையான எல்லா மனுஷீக தந்திரங்கள் நிர்மூலமாய் போகட்டும். எல்லா ஆண்டவரே சாத்தானுடைய கிரியைகளையும் இயேசுவின் நாமத்தில் முடக்கி போடுகிறோம். தேர்தலிலே தங்கள் ஆளுகை கொண்டு வருவதற்கு செய்யப்படுகிற யாகங்கள், மாந்திரீக வல்லமைகள் செயலிழந்து போவதாக என்று ஜெபிக்கிறோம். எல்லா வாக்குச்சாவடிகள், வாக்கு இயந்திரங்களிலும் இயேசுவின் ரத்தம் தெளிக்கப்படட்டும். எல்லா வேட்பாளர்களையும் உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவர், எல்லா வாக்காளருடைய சிந்தையும் உங்கள் சித்தத்துக்கு நேராக திருப்பப்பட ஜெபிக்கிறோம். தேசத்தில் ஒரு அமைதியான ஆண்டவரே, நல்ல ஒரு நேர்மையான வன்முறையற்ற தேர்தல் 5 மாநிலங்களிலும் நடைபெற்று தேவ திட்டம் நிறைவேற அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். எங்களோட ஜெபத்தில் இணைந்திருக்கிற எல்லா சகோதர சகோதரிகளையும் ஆசீர்வதிங்க, மேன்மைப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். தொடர்ந்து ஜெபியுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.